ஐயோ, இதை விட பேசாம மைக்கில் அடி வாங்கிட்டு சட்டசபையில இருந்திருக்கலாம். ஏன்பா கொஞ்சம் கவனிங்கப்பா, நான் ஒரு மந்திரி இங்க இருக்கேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா. கோவிந்தன் நம்ம கட்சி ஆளு, அவன் எலெக்ஷன்ல நிக்கிறான், அவன் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கப்பா. ஆனா அவன் கொள்ளக்காரனோ கொலகாரனோ அது முக்கியம் இல்லை. அவன் கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கான், எவ்வளவு உழைச்சிருக்கான், அதுதான் முக்கியம். என்ன வாத்தியார? ஆமா, நீங்க தொகுதிக்கு வரும்போதெல்லாம் கட்டோடு வச்சு தெருவெல்லாம் போஸ்ட் ஒட்டி ஆளு ஒரு மாலையை போட்டு வெள்ளி வாழை கையில கொடுத்துட்டா கட்சிக்கு பாடுபட்டவனா? அதை விடு தம்பி, 4 எடுத்து கூட்டி படிக்க தெரியுமா இவனுக்கு? எம்எல்ஏ ஆயிட்டா பணம் கொடுத்து எம்ஏ பட்டம் வாங்கிக்குவாங்க, மந்திரியா இருந்தா டாக்டர் பட்டம் வாங்கிக்குவாங்க. அதை விடு, நம்ம தேசிய கொடியில சிவப்பு கலர் இருக்கு, பச்சை கலர் இருக்கு, சொல்ல முடியுமா உனக்கு? இதுக்கு பதில் சொல்லுங்க. சிகப்புக்கும் பச்சைக்கு நடுவுல ஒரு சக்கரம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. ஏன் தலைவர என்ன சக்கரங்கிறானுங்க? சைக்கிள் சக்கரமா? அது வந்து அது என்னடா தெரியலையா? சக்கரம் வந்து தலைவர நீங்க கவலைப்படாதீங்க. ஏண்டா நமக்கு சம்பந்தம் இல்லாம பத்தி பேசாதீங்கடா. அண்ணன் கோவிந்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டது, நான் தீ குளிக்கவும் தயங்க மாட்டேன். அட யாரா இவன் ஒருத்தன் எம்பிக்கிட்டு இருக்கா? நான் அவனுக்கிட்ட பேசணும்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏண்டா நன்றி கட்ட நாய்களா, இந்த பீலா ஒரு வேலையை எங்கிட்டே காட்டுறீங்களா? அங்கன கடை பிரியாணியும் சொட்ட கடை சாராயத்தையும் மூத்திர மாதிரி மொண்டு குடிச்சிங்கல்ல, குறவலை முட்டுற வரைக்கும் கோழி விஸ்கி தின்னு அடிச்சது என்ற காசுடா. இப்ப மப்பு தெரிஞ்சு எம்ஆர்ல குத்துறீங்களா? இந்த தென்னாடு மசாலா ஏட்ட வேணாண்டா. அன்னைக்கு சொன்ன மாதிரி வாழை சுட்டி பிறலை வச்சுக்கிட்டு எனக்கு சலாம் போட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு பெருசு வந்து டீல விட்டானுங்க. இந்த குட்டியை பண்றானல, அன்னைக்கு வந்தாமல் ரயில மாட்டிட்டான். அந்த குச்சான பாடலோடு சொரிக்க காப்பாத்து நானுங்க. அது நன்றி அந்த நாய்க்கு. என்னைய பார்த்து கேள்வி கேட்கறான். எல்லாம் தலையெழுத்து எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், என்ன வேணும்டா? இந்த பாரு கோவிந்தா, இவங்க வாயை மூடணும்னா உன் உயிரை கொடுத்து எலெக்ஷன்ல உழைக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. மூர்த்தி போற இடத்துல ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு கொடுக்கறாங்க. இந்த கோவிந்தன் கூட போனா பிஞ்சு போன செருப்பும் அழுகுன தக்காளையும் தான் வீசுறாங்க. இந்த எலெக்ஷன்ல நமக்கு டெபாசிட்டே கிடைக்காதுங்க. வேட்பாளர் வாபஸ் வாங்குற தேதி கூட தாண்டியாச்சு. எலெக்ஷனை நிறுத்துறதை தவிர வேற வழியே இல்லை. நாம தோத்துருவோம்னா இந்த எலெக்ஷன் நடக்கவே கூடாது. மூர்த்தியை கொல்ல வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? பெரியவங்க இல்லையாவா? என்னங்கடி கிழமைங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க தாம்பூலத்தோட? உன் பிள்ளைய மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்களா? இப்ப எல்லாம் பொட்டை கோழிங்களே கூவ ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, பொட்டை கோழி கூவவும் செய்யும், சேவல் முட்டையிட்டு கொஞ்சம் பொரிக்கும். ஓ, டக்கு மோட்டரு. வாமா. என்னது இந்த வீட்டு சம்மதிகள் எல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியலப்பா. கிழமைங்களுக்கு எல்லாம் கால வலிக்குதா? வாங்கம்மா உட்கார்ந்து பேசுவோம். யார் இந்த மகாராஜா? என் மகன் தான். போட்டோவிலேயே சைட் அடிக்கிறாரே. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். சரி. காலம் சென்ற ஸ்ரீமான் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் ஹரிதாஸ் அவர்களின் குமாரத்தி செல்வி உமாவாகிய எனக்கும் செல்வன் மூர்த்திக்கும் இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஓகே? எங்கன்னு நிஜமாவே என் மகனை கட்டிக்குவியா? ஐயோ, என் பிள்ளை வந்துருச்சு. மாப்பிள மாப்பிள. என்னது மாப்பிளையா? என்னத்த சொல்ற? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? பார்த்தா தெரியல, நாங்கதான். என்ன தம்பி, சௌக்கியமா? என்னது தம்பியா? அடிச்சு பல்லுலாம் கழட்டிடுவேன். பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்த. பெரியவங்க சொல்றாங்கல்ல, உட்காரியா? யாரு இவங்களா பெரியவங்க? ஐயோ, அவங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அசந்து போயிடுவேன். நீயே கேளு.
சொல்லுங்க என்ன விஷயம்? பையன் பழக்க வழக்கம்லாம் எப்படி? பீடி, சிகரெட்டு, தண்ணி இதெல்லாம் உண்டா? ஐயோ, அந்த பழக்கமெல்லாம் இல்லம்மா. கறி, மீன், கோழின்னா வளைச்சு பிடிச்சு ஒரு கட்டு கட்டுவான். இந்த கோழியும் தல தலன்னு மப்பு மந்தாரமா தான் வளர்ந்துருக்கு. நல்ல சொல்லடி. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாச்சு. உங்க அம்மா கிட்ட கூட சொல்லியாச்சு. என்னத்தா இவங்க தான் ஏதோ விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்க சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் வேலைனால 1 மணி நேரம் கூட சரியா தூங்க முடியாம நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். எதை எப்ப செய்யணும் ஒரு அவஸ்தை வேணாம். எவன் என் முதுகுல குத்துவான்னு எனக்கே தெரியல. உன் பையனோட தலைக்கு விலை வச்சுட்டாங்க, உனக்கு தெரியுமா? நாளைக்கு எவனா அதை போட்டு தள்ளிட்டானா வாழ்க்கப்பட்ட 4வது நாளே இவனை தாலி இருக்க சொல்றியா? ஏன்டா இப்படி எடுத்தவன அவசரமா பேசுற? உனக்கு வெளியில 1000 பிரச்சனை இருக்கும். அதே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? தினம் ராத்திரில 3 மணி 4 மணிக்கு வந்து கதவை தட்டுற. ஐயோ புள்ள எங்க சுத்துறானோ சாப்பிட்டானோ இல்லையோன்னு நானும் தூங்காம கொள்ளாம தவிக்கிறேன். வர எனக்கு கண்ணு சரியா தெரியாம போயிடுச்சு. நேத்து ரசம் தாளிக்கிறதுக்கு கடல் எண்ணெய்க்கு பதிலா மண்ணு எடுத்து ஊத்துறேன். கை கால் மூட்டெல்லாம் ஒரே வலி. இந்த பாரு, என்னால வீட்டு வேலையை ஒண்டியா இனிமே செய்ய முடியாதுப்பா. நீ எம்எல்ஏ ஆபுவியோ எம்ஆர்ஏ ஆபுவியோ அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு 4 நாள்ல கல்யாணம் பண்ணி என் மருமகள் ஆக்குற, என் பாரத்தை குறைக்கிற. ஆமா, பாரத குறைக்க. மாப்ள தாம்பளத்தை மாத்திக்கோமா? அடி கண்ணாடிலாம் உடைச்சு. சும்மா இருங்கடி. ஐயோ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா அட என்னப்பா, அந்த பொண்ணு ஏதோ உங்ககிட்ட பேசணும் தானே கூப்பிடுது. போ. நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நல்லா இருங்க. என் பிள்ளைய இந்த கல்யாண குலத்தை பாக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்பதான் என் மனசெல்லாம் குளிர்ந்திருக்கு. அம்மாடி, சீக்கிரமா ஒரு பேர பிள்ளைய பெற்று என் கையில கொடுக்குது.
மஞ்சள் நிலாவின் இரவில் திருமூர்த்தியை பார்த்தாள். மெல்லிய வாடை காற்றில் அவன் கீர்த்தியை கேட்டாள். அவள் அழகியோ வண்ண குமரியோ நெஞ்சில் நிலைத்திடும் தங்க பதுமையோ. எங்கள் ஓட்டு